ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே காவேரியும் விஜயும் வெளியில் வந்திருக்காங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. அப்போது காவேரி வந்துட்டு, நான் நேற்று கேட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் பாட்டியோட வீட்டுக்கு நம்ம எல்லாருமே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதாவது நானும் நீங்களும் அதை பற்றி தான் அப்படின்னு. நீ ஏன் அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கில்ட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டே, ஏங்க என்னமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க, என்னால் தான் நீங்கள் அங்கே வந்துட்டு அங்கேருந்து இங்கே விட்டுட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு, அதுவும் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்குது, நீங்கள் அசால்ட்டாக என்ன கில்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் தானே விட்டுட்டு வந்தேன், இதுக்கு நீ காரணம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. புரியாத மாதிரியே பேசாதீங்க, இதெல்லாம் எதுக்காக அப்போ பண்ணீங்க, சரி நீங்களே பண்ணதாகவே இருக்கட்டும், நீங்கள் யாருக்காக பண்ணீங்க, எனக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காதா அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி விஜய், நான் கேட்குறதா கிடையாது, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயே ஆகணும், நான் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், என்னால் ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மீற முடியாது, நீங்கள் என்ன அங்கே கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு காவேரி பிடிவாதமாக இருக்காங்க. என்ன விஜய், அதாவது விஜய் இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஏன் விஜய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை காவேரி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ பிடிவாதமாக போயே திரும்பணும் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்கவும், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என் கூடவே வாங்க, ஆமாம் பாட்டி தாத்தா நீங்கள் நான் எல்லாருமா போய் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன விஜய் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு விஜய் வந்து நின்றுட்டுருக்கவும், பாருங்கள் விஜய், நான் தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ நான் ப்ராமிஸை மீறினேன்னா அப்புறம் தாத்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி எல்லோரும் தப்பாக எல்லாம் நினைப்பாங்க, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதை காப்பாற்றாமல் கஷ்டப்பட்டு நின்னா உங்களுக்கு பரவாயில்லையா, அப்போது நான் எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கள்ல விஜய், ஏன் விஜய் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்கவும் விஜயால் மறுக்கவே முடியல. ஏன்டி இப்படி என்னை இக்கட்டால ஒரு சூழ்நிலையில் தள்ளுற, நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக உனக்காக பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணி வேறு கொடுத்துட்டு வந்திருக்கா, அதுவும் என்னை கேட்காம, நீ சொல்கிற மாதிரி தாத்தா உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா, நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போகலேன்னா நீ என்ன முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை விஜய், நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்ப அதையே பற்றி பேசிகிட்டு இருக்காத, நானும் நீ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கேன், இதை காரணமாக வச்சு 2-3 நாளாகவே நீ என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படியோ பேச ட்ரை பண்ணுறா, ஆனால் உன்னாலேயும் முடியலை, அப்போனா கேட்டிருக்கேன், சரி நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் எடுத்த உடனே எல்லாம் என்னால் அங்கே போயிட முடியாது, கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. உண்மையிலேவா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷமாக கேட்குறாங்க. பாரு, உடனே சந்தோஷப்படாத, பொறுமையாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் அங்கே போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நான் கேட்டதுக்காக பொறுமையாக போகலான்னு சொல்லியிருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம், இப்போவே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் அங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துலேயே நீங்களும் நானும் தாத்தா பாட்டி கூட போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உடனே நான் தாத்தாவுக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணி சொல்ல எடுக்கிறாங்க. ஏன் காவேரி, நான் இப்போ அங்கே போகலான்னு சொல்லவே இல்லையே, ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள் விஜய், இந்த கொஞ்ச நாள் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, போகணும்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் எதுக்கு பொறுமையாக இருக்கணும், நான் இப்போவே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன், தாத்தாவுக்கு நம்ம வரோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகாமல் இருக்க முடியாதுல்ல, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணுறாங்க தாத்தாவுக்கு. சொல்லுமா காவேரி, எப்படிமா இருக்க, செக்கப்லாம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. தாத்தா அதை விடுங்க தாத்தா,
நான் செக்கப் எல்லாம் போயிட்டு தான் வரேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்கவும், உங்களுக்கு நான் சத்தி பண்ணி கொடுத்த மாதிரியே விஜயை நாங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா. உண்மையிலே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், இப்போ தான் நான் விஜய் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். விஜயும் அங்கே போகலான்னு சொல்லியிருக்காரு தாத்தா. நீங்கள் கவலைப்படாதீங்க, விஜய் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு, சரிம்மா காவேரி, நீங்கள் இப்போ எப்போ வர போகிறீங்க அப்படின்னு மட்டும் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு காவேரியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணி கல்யாணி அப்படின்னு தாத்தா ஓடி போய் பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விஜயும் காவேரியும் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்களா, விஜய் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டான், உன்னை விட்டுட்டு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான், இந்த வீட்டுக்கு விஜய் திரும்பவும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லவும், என்னங்க உண்மையிலேவா, அவன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, அவனுக்கு அந்த காவேரி தான் முக்கியம், காவேரி விட்டுட்டு வரமாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா இருந்துக்கிட்டு, இல்லை கல்யாணி, கண்டிப்பாக வருவான் விஜய், காவேரி தான் இங்கே விஜய் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லவும் பாட்டிக்கு ஷாக் ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க, காவேரியா, அவ எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவா நம்ம பேரனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்ருக்கவும், பாரு கல்யாணி, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, விஜய் வந்தால் சரியாயிடுது, விஜய் போனால் திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, அதனால தான் நான் காவேரி கிட்டே பேசியிருக்கேன், அதாவது இங்கே நடந்த பிரச்சனைனால தான் விஜய் அங்கே கோச்சிக்கிட்டு போயிருக்கான், வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்திருக்கான், அதை எத்தனை நாளைக்கு அவன் மனசில் அப்படியே வச்சுருப்பான், நடந்த எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொன்னேன், அதாவது எடுத்து விஜய்க்கு சொல்ல சொல்லி புரிய வச்சேன், அதே மாதிரி காவேரியுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய்க்கு புரிய வச்சு அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி காவேரி இங்கே கூட்டிகிட்டு வர போகிறா, அதுவும் யாருக்காக தெரியுமா, உனக்காக தான், உனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றதுனால தான் உங்கள் பேரன், அதாவது நம்ம பேரன் விஜய் நம்ம கூடவே இருக்கணும்னு காவேரி ஆசைப்பட்டிருக்கா, அதுக்காக தான் இது எல்லாமே காவேரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இப்போவும் காவேரி தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோங்க அவள் நம்மளுடைய பேரனுடைய வாரிசை சுமக்கிறா, வேறு வழி இல்லை, அவளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் விஜய் என் கூடவே இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்படி மூணாவது மனுஷன் வர்ற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க விஜய் வர்றது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் காவேரியும் கூட வரால, அதை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு, விஜயும் காவேரியும் இங்கே வந்ததுக்கப்புறமா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக விஜய் திரும்பவும் எப்போ வேணாலும் காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ விஜய் இங்கே வந்ததுக்கப்புறமா காவேரி கிட்ட கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் நல்லபடியாக இருந்தாலே போதும், உன்னை அதாவது நம்ம கூடவே விஜய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியுமே, ஆமாம் கண்டிப்பாக விஜயை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாலும் கூட்டிகிட்டு போயிடுவா நம்மளை விட்டு, அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாட்டியும் முடிவு பண்ணிடுறாங்க. சரிங்க, விஜய் எப்போ வரானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவான், விஜய் வரும்போது காவேரி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராதாவுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டியுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் விஜய் வர போகிறான் அப்படின்னு பாட்டிக்கு நல்ல தெம்போடு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஏங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது வீட்டுக்கு போன உடனே, விஜய் நான் சம்மதிக்க வச்சுட்டேம்மா, நானும் விஜயும் நாளைக்கு காலையிலே வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்ன உடனே, என்னடி அத்தை கிட்டலாம் முன்னாடியே சொல்லிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம் தம்பி, எங்ககிட்ட காவேரி காலையிலேயே விஷயத்த சொல்லிட்டான், எனக்கும் காவேரி எடுத்துருக்கிற முடிவு தான் சரின்னு தோணுது தம்பி, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், உங்களை இங்கே இருந்து விரட்டணும், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்றதுக்காகலாம் உங்களுக்கு சொல்லலை தம்பி, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வசதியாக வாழ்ந்த பிள்ளை, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அங்கே போனால் நீங்கள் ராஜா மாதிரி வாழ்வீங்க, அதுக்காக தான் தம்பி, எனக்கு உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கல விருப்பம் இல்லை, நீ என்னை அம்மானு கூப்பிட்ட, அம்மா பிள்ளை கஷ்டப்படுறத யாராச்சும் பார்க்க முடியுமா தம்பி, அதுக்காக தான் சொல்கிறேன், காவேரி எடுத்துருக்கிறது நல்ல முடிவு, நீங்கள் காவேரி கூட போய் உங்கள் தாத்தா பாட்டி கூட சந்தோஷமாக இருங்க தம்பி, நீங்களும் காவேரியும் அங்கே இருக்கிறதா மரியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே சொல்கிறாங்க. என்னத்த நீங்களும் காவேரி கூட சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நல்லதுக்காக தானே சொல்கிற தம்பி, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ விஜயுமே இருந்துக்கிட்டு, சரிங்க அத்தா, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல, எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க, முக்கியமாக இவன் முடிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து மாறவே மாட்டாளே, பத்தாததுக்கு என் தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கா, வேறு வழியிலே என் தாத்தாவை கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா, சரி நான் போயே ஆகணும், அவங்க பண்ண கோவத்தினால தான் நான் இங்கே வந்தேன், காவேரி மேலே அனுதாபத்தில் இருக்கிற குழந்தை மேலே
மேலே இருக்கிற அக்கறையில் அவங்க யாரும் அங்கே கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, காவேரியும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா பாட்டியுமே. அதுக்காக சரி மறந்துட்டே போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. நல்ல முடிவு எடுத்திருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்காக துணியெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு காவேரியோட துணி, விஜயோட துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காவேரி நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே. ஸோ என்ன தான் வந்து விஜயை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு வாக்கு கொடுத்துட்டு சமாதானப்படுத்தி விஜய் அங்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும் காவேரிக்கு இங்கிருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை நாம தான் பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காவேரிக்கு கில்ட்டியாக இருந்தது. ஸோ ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. காவேரியை வந்து எப்போ பார்த்தாலும் பாட்டி வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என் பேரனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையும் முடிவு பண்ணி காவேரி வந்துட்டு இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஆனால் விஜய் அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா காவேரிக்கு பாட்டியால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதை நினச்சி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் இருக்காரு பார்த்துப்பாரு தான், ஆனாலும் காவேரி வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே அம்மா அக்கா பாட்டி எல்லாரையும் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபீல்லே இருக்காங்க. அப்போது விஜய் அதை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை விஜய், இங்கேருந்து போகிறோன்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்குது, அதே சமயத்தில் அங்கே போகிறோன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் அதாவது விஜய் கிட்ட காவேரி சொல்லுவோம். காவேரி ஏன் இப்படி ரெண்டு மனசாக பேசிகிட்டு இருக்கேன், பாரு நீ சொன்னன்றதுக்காக தான் நான் அங்கே போக சம்மதிச்சேன், இங்கே பாரு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை விஜய் அது சரி வராது, நம்ம அங்கே தான் போய் ஆகணும், விடுங்க விஜய் எல்லாம் சரியாயிடும், அதான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நாளைக்கே கிளம்பணுமா அப்படின்னு விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் விஜய் கண்டிப்பாக நாளைக்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காவேரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க வெளியே. அப்போ காவேரி வரும்போது சாரதா இருந்துக்கிட்டு வா காவேரி இந்தா பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு, மா பால் வேண்டாம்மா காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் காவேரி உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது காஃபி கொடுக்கக்கூடாது, பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் குழந்தைக்கு நல்லதும் கூட, குடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வற்புறுத்தி காவேரிக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த காவேரிக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அதாவது மனுஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மா நாளையிலேருந்து இந்த மாதிரி எனக்கு அக்கறையாக யாருமா பால் கொண்டு வந்து கொடுப்பா, அந்த வீட்டில் எல்லாத்தையும் நானே பண்ணிக்கணும்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாட்டியையும் காவேரியும் பார்த்து அதாவது சாரதாவையும் பார்த்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏய் என்னடி இப்படி ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, விஜய் தம்பி இருக்காருல்ல அவர் என்னை விட உன்னை 2 மடங்கு பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லவும், அப்போ தான் விஜய் உள்ளேருந்து வராரு. அதை கேட்ட உடனே கரெக்டாக சொன்னீங்க அத்தை, வேணுமா உங்களை விட்டு போகிறேன்னு ஃபீல் பண்ணுறா, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் இவளுக்கு நீங்கள் பக்கத்தில் இல்லைன்ற குறை தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்க போகிறேன், அப்போ தான் இவளுக்கு புரிய போகுது அத்தை, அது வரைக்கும் இவ இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் ரெடி ஆகலை, உங்கள் பொண்ணு தான் ரெடியாக கிளம்பி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நக்கல் பண்ணுறாரு. என்ன விஜய் நீங்களும் நானும் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கம்மா, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நர்மதையும் நல்லபடியாக படிக்க வை, அப்புறம் குமரன் மாமா அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுவார், பேசு, அவ்வளோ பிஸ்னஸ் விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, பாட்டி நான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் அதிகமாக திருட்டுத்தனமாக சாப்பிட்ற வேலை வச்சுக்காத பாட்டி, பிபி அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் கங்காமே உள்ளேருந்து வராங்க. இவ ஏதோ ரொம்ப ஓவராக அட்வைஸ் பண்ணுறா, இவ தான் இந்த வீட்டையே ஏதோ தலைமை தாங்கிக்கிட்டு இருந்த மாதிரியே பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் அப்படியே மனுஷங்களுக்கு கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவை பார்த்த உடனே காவேரியுமே இருந்துக்கிட்டு, அக்கா உடம்ப நல்லா பார்த்துக்கக்கா, டென்ஷன் ஆகாதக்கா, அம்மா சாப்பிட்ற சொல்றது எல்லாத்தையுமே சாப்பிடுக்கா, ரெஸ்ட் எடு, குமரன் மாமா ஃபோன் பண்ணால் ஃபோன் பேசுக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு, எப்படா போவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காது. இவளே எப்போ போவான்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ வந்து போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு பெருமை பித்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இவ போகிறதான் போகிறா, ஒரு விஷயத்த இவகிட்ட கேட்டுக்கலாமே போகிறதுக்கு முன்னாடி வீட்டு விஷயத்தை பற்றி, அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காவேரி ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அத்தை உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு பாட்டி உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது உண்மையிலே காவேரி வந்துட்டு இங்கேருந்து பிரிஞ்சு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறத சாரதாவில் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுகுறாங்க. பார்த்து இருந்துக்க காவேரி, இவ்வளோ நாள் தான் குடும்பம் குடும்பம் அப்படின்னு குடும்பத்துக்காக இருந்துட்டேன், அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு முதல் முறையாக உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீ சந்தோஷமாக இருக்கணும்னு போகிற. நீ நினச்ச மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல். இதுக்கப்புறமாச்சு இந்த குடும்பத்தை பற்றி கஷ்டப்படாத, நினைக்காம நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ சந்தோஷமாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நான் எங்கே போனாலும் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அங்கே போனாலும் என்னுடைய கண் மனசு மொத்தமாக இங்கே தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அத்தை கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்போ காவேரி பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டுருக்காரு. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவேரி தான் இப்போ ஊருக்கு போகிறாள்ல, நான் பேசின விஷயத்த பற்றி காவேரி கிட்ட பேச போறியா இல்லையாம்மா, அப்புறம் அவன் ஊருக்கு போயிட்டா பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாரு கங்கா, அவங்க கிளம்பும்போது வாயை மூடிட்டு அமைதியாரு. இப்போ ஏதாச்சும் என் வாயை கிளறினேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எல்லாம் காவேரி போய் அங்கே முதல்ல செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் அவகிட்ட பேசி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவுக்கு கோவம் வந்து அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. இந்த அம்மா எப்போ தான் கேட்க போதோ தெரியல அப்படின்னு அப்படி வெளிநாட்டுக்கு போகிறாளா மக அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உள்ளே போயிடுறாங்க. என்னம்மா என்ன விஷயம், அக்கா என்னத்தை பற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, எல்லாம் வீட்டை பற்றி தான் அவள் கேட்டுட்ருக்கா. நீ முதல்ல வீட்டுக்கு போய் செட்டில் ஆகு, அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம், வேற எதுவும் இல்லடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவோம். உண்மையிலே இந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம்மா, அதாவது சாரதாவை பார்த்து கேட்கவும் ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேம்மா. இங்கே பாரும்மா, ஆனால் நான் சொன்ன விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அக்கா அந்த வீட்டை விற்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசவே பேசாதம்மா. நான் அங்கே போனாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி நான் அந்த வீட்டை விற்க சம்மதிக்கவே மாட்டேன். சரிங்க விஜய், நம்ம டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை கூட்டிகிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி வராங்க. கீழே வந்து மாமியையும் பார்த்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரியும் விஜயும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருமே கீழே வந்து காவேரி விஜயம் அனுப்பி வச்சுக்கிட்டு சாரதா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க காரில். அதுக்கப்புறமா அத்தை காவேரி இப்போ தான் முதல்ல அவளுடைய வாழ்க்கைக்காக போகிறா, சந்தோஷமாக இருக்கணும் போன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழுதுட்ருக்கவும் பாட்டியுமே இருந்துக்கிட்டு அதெல்லாம் அவள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாள், நீ அவளை பற்றி கவலைப்படாத சாரதா, வா நம்ம மேலே போகலாம். என்ன இனிமேல் நம்மளை குறும்புத்தனமாக சண்டை போட்டு வீட்டில் வந்து சுட்டித்தனமாக தெரிஞ்சிட்ருக்க காவேரி இல்லை, அது ஒரு வருத்தம் தான் விடு, அவள் இங்கேவா இருக்க முடியும், கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போகிறவ தானே என்னைக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதாவை கூட்டிகிட்டு மேலுக்கு வராங்க. ஸோ ஏதோ அதாவது கங்காவுக்கு பயங்கர கடுப்பாகுது, மகளை அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க. நாம் பேசின விஷயத்தை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.